Exercise 2.7, question number 6. Ninth term is 32,805 and sixth term is 1,215. Find the 12th term of the GP. Find the 12th term of the GP. For GP oda 9th term, 6th term கொடுத்துட்டாங்க. We need to find its 12th term. 12th term நம்ம கண்டுபிடிக்கணும். nth term of a GP என்ன formula? Formula first எழுதிருங்க. nth term of a GP. nth term of a GP. nth term of a GP. Tn equal to a into r to the power n minus 1. Tn equal to a into r to the power n minus 1 தான் nth term of a GP. இப்போ T9, அப்போ T9 means என்ன வரும்? a into r to the power 9 minus 1. அப்போ a r to the power 8. இந்த T9 ஓட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 32,805. இப்போ 32,805 equal to a r power 8. Let it be equation 1. At second வரும். Second ஒருத்தனா sixth term is T6. T6 is equal to 1,215 கொடுத்துருக்காங்க. இப்போ T6 என்ன வரும்? a r to the power 6 minus 1 equal to 1,215. a r to the power 5 equal to 1,215 வந்துருச்சு. அப்போ equation 2 கிடைச்சிருக்கு. There are two information. கொடுத்திருக்க ரெண்டு informationல இருந்து நம்ம ரெண்டு equation frame பண்ணிட்டோம். Next என்ன பண்ணணும்? இப்போ இதில இருந்து 1ல இருந்து 1 டிவைட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்? r வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரி. இப்போ இதுல greater value இதுதான் greater. சரியா? அப்போ 1 divided by 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. equation 1 divided by 2. 1 2 ஆல் டிவைட் பண்றப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? First one a r power 8 divided by a r power 5 equal to right ல என்ன பாருங்க 32,805 divided by 1,215 வரணும். இந்த a க்கு a கேன்சல் ஆயிடும். r power 8 r power 5 னா இங்க r power 8 னா r into r into r into 8 times நியூமரேட்டர்ல இருக்கும். கீழ வந்து r வந்து 5 times வந்து மல்டிப்ளைல இருக்கும். இப்போ நம்ம அதை கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? r power 8 minus 5 equal to வரும். r power 8 minus 5 னா நமக்கு என்ன வரணும்? r power 3 னு வந்துரும். So r power 8 minus 5 equal to இது கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டே போங்க. ரெடியூஸ் பண்ற வரைக்கும் 27 வரும். அப்போ r power 3 equal to 27. இப்போ இங்க பவர் 3 இருக்கனால இந்த 27 பவர்ல 3 வர மாதிரி எழுதணும். which is equal to 3 power 3. அப்போ r power 3 equal to 3 power 3. அப்போ பேஸ் வந்து நமக்கு பவர் ஈக்குவலா இருக்கு. ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குனா அப்ப r ஓட வேல்யூ 3 ஆ இருக்கும். which implies r equal to 3. இந்த இடத்தை பாருங்க. பேஸ் வந்து பவர் ஈக்குவல், they are in equal symbol. ஈக்குவல்ல இருக்கு. பவர் ஈக்குவலா இருந்துச்சுனா அப்ப பேஸ் ரெண்டு ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். அப்ப பேஸ் ரெண்டு ஈக்குவேட் பண்ணுங்க. r equal to 3 இல்லனா கியூப் ரூட் எடுங்க. r equal to cube root of 27 என்ன வரும்? 3 வரும். இப்ப r கண்டுபிடிச்சிட்டோம். இந்த r ஓட வேல்யூ கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணனும்? either equation 1லயே 2லயே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு a கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்து 2 தான் கொஞ்சம் ஈஸி. அதனால 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். substitute r equal to 2 in equation number 2. செகண்ட் equation சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப என்ன கிடைக்கும்? a into r equal to 3. 3 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3 power 5 equal to 1,215. இப்போ 3 power 5 என்ன வருமா? which is equal to a into 3 power 5. 3 into 3 into 3 into 3. 4 times எவ்வளவு வரும்? 81 வருமா? 4 times எவ்வளவு வருது? 81. அப்போ 5 times எவ்வளவு வரும்? 243. 3 power 5 எவ்வளவு வரும்? 243. அப்போ a into 243 equal to 1215. இப்போ என்ன பண்றோம்? a equal to 1,215 divided by 243 ன்னு வந்துருச்சு. இப்போ டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணி 43 a equal to 5. 5 times 200 1000. 5 times 4 வந்து 200. இங்கே 15 வருது. ரைட். a equal to 5. so r equal to 3, a equal to 5. a equal to 5 கண்டுபிடிச்சிருக்கோம். r equal to 3 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ we need to find என்னது 12th term. 12th term என்ன வரும்? t12 equal to a into r power 12 minus 1 வரணும். 12 minus 1. அப்ப a எவ்வளவு இருக்குமா? a வந்து 5 and r வந்து 3. அப்ப 3 power 12 minus 1 என்ன வரும்? 11 வரும். 5 into 3 power 11. இப்போ இதோட விட்டுருக்கலாம் ஆன்சர்ல. ஆன்சர்ல என்ன இருக்கு பாருங்க. ஆன்சர் வந்து இப்படி இருந்தா அப்படி விட்டுறலாம். இல்லனா 5 into
11 வந்து 3 வந்து 11 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி அது கூட 5 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்சர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது கிரேட்டர் நம்பராக வரதுனால புக் ஆன்சர் அப்படியே விட்டுருக்காங்க. 5 × 3^11 தான் புக் ஆன்சரு. அப்போ we can stop here. 5 × 3^11 நம்ம நிறுத்திடலாம். அப்போ T12 = A × R^12 - 1. நான் 12th டேர்முக்கு பார்த்தோம்ல, 8th டேர்ம்னா என்ன, 9th டேர்ம்னா A R^8ங்க. 9 இருந்தால் R ஓட பவர் 8 வரும். இங்கே 5 இருந்தால் R ஓட பவர் பாருங்க, T6னா A R^5. 6th டேர்முக்கு R ஓட பவர் 5. அப்போ 12th டேர்முக்கு R க்கு பவர் 11 வரும். A × R^12 - 11. இப்போ A ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 5, R ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 3. அதை ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா 5 × 3^11. இது பெரிய நம்பராக இருக்கிறனால சிம்பிளிஃபை பண்ணலாம், அப்படியே விட்டுருக்காங்க. ஸோ T12 = 5 × 3^11. அவ்வளோதான் கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 7. Find the 10th term of a GP. Find the 10th term of a GP. 10th term கண்டுபிடிக்கணும். 10th term of GP, that is T9. T10, we need to find a T10 whose 8th term is T8 கொடுத்துருக்காங்க. Given T8 = 768 and common ratio R = 2 கொடுத்துருக்காங்க. This is common ratio கொடுத்துட்டாங்க நம்மள்ட்ட. Common ratio given and 8th term is given. இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், 10th term கண்டுபிடிக்கணும். So given 8th term TA = 768. 8th term எப்படி இருக்கலாம், A R^8 - 1 7 = 768. R ஓட வேல்யூ given, அந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ A × 2^7 = 768. இப்போ A × 2^7 எவ்வளோ வரும், 2^5 32, 2^6 64, 2^7 எவ்வளோ, இது திரும்ப × 2ஆல் பண்ணுங்க, எவ்வளோ கிடைக்கும், 128. அப்போ 128 = 768. இப்போ A வேணா 128 டிவைட் பண்ணுங்க. 768 / 128. அப்போ டிவைட் பண்ண எவ்வளோ வரும் பாருங்க. A = 6. ஸோ A = 6 இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். தென் R நமக்கு தெரியும், அவங்களே கொடுத்துட்டாங்க. we know the value of R given. by use of these two, இது ரெண்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், 10th term கண்டுபிடிக்கணும். Tn = A × R^n - 1. R to the power n. இந்த பவர் வந்து R க்கு மட்டும் தான் வரும். A × R⁴ n - 1 Tn. இப்போ T10 என்ன பண்ணோம், A × R⁴ 9 வந்துடும். 10 - 9. அப்போ A R சப்ஸ்டிட் பண்ணுங்க. டேர்ம் 10 T10 = A வேல்யூ என்ன, 6. நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 6 × R⁴. R ஓட வேல்யூ எவ்வளோ இருக்கு, they have given 2^9. இப்போ 2^9 வேல்யூ பார்க்கணும். 2^7 128. அப்போ 2^8 என்ன வரும், திரும்ப இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, 256. திரும்ப 2^9 எவ்வளோ வரும், திரும்ப இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2^10 வந்து 1024. அது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் half of the வேல்யூ தான் வரும். எவ்வளோ, 512 வரும். அப்போ இது 512, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. 2^8க்கு 512. அப்போது 6 × 512. T10 = 6 × 512. மல்டிப்ளை பண்ணுங்க. 6 × 512 = so multiplying these two, we will get 3072. That is T10. T10 = 3072. Therefore, the 10th term is 3072 when 8th term is 768 and the common ratio is 2. That's all. Question number 7 is over. Question number 8. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ABC are in AP. If ABC are in AP ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ given ABC are in AP. If 3 terms are in AP, நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம். 3 terms AP இருந்தால் என்ன இருக்கும், which implies B = A + C/2 ன்னு பார்த்தோம். சரிங்களா, 3 terms வந்து AP இருந்துச்சுன்னா மிடில் டேர்ம் வந்து இந்த ரெண்டோட ஆவரேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதை கிராஸ் பண்ணுங்க, which implies 2B = A + C ன்னு கிடைக்கும். இந்த ரிசல்ட் 1ன்னு வச்சுக்கோங்க. இது நமக்கு தேவைப்படும் உள்ள சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, show that
3 power A, 3 power B, 3 power C are in GP. Show that. என்ன prove பண்ணணும்? To prove, we need to prove. என்ன prove பண்ணி காட்டணுமா? 3 power A, 3 power B, 3 power C are in GP. நல்லா கவனிச்சுக்கோங்க. ABC in 3 terms வந்து AP இருந்துச்சுன்னா அது 3 ஓட பவர்ல ABC இண்டிவிஜுவலா அப்ளை பண்றப்போ அது ஒரு GP இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சரி, இப்போ GPனா நமக்கு என்ன கண்டிஷன் வரணும்? GPக்கு இப்போ இதுல 3 GPன்னு வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? 3 GPனா என்ன ப்ரூவ் பண்ணணும்? we need to show. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணி காட்டணும்னா we need to show. நம்ம என்னன்னு காட்டணும்னாக்க we need to prove என்ன பண்ணணும்? இப்போ இது GP இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன்? if ABC are in GP, GPக்கு நம்ம என்ன சொன்னோமா? are in GP. if ABC are in GP, GP இருந்தா என்ன கண்டிஷன் வரும்? நேத்திக்கு சொன்னேன், மெமரியில் வச்சுக்கணும்னு. என்ன கிடைக்கும்? GP இருக்கணும்னா ஹலோ, GP இருந்தா என்ன ஒண்ணா? T2 by T1 equal to T3 by T2 இருக்குன்னு சொன்னோமா? அப்ப என்ன கிடைக்கும்? B by A equal to C by B ன்னு வரும். அப்ப கிராஸ் பண்ணா B square equal to AC ன்னு வரும். சரிங்களா? B square equal to AC. இப்போ இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணி நம்ம இதை கொண்டு வரணும். அப்போ இந்த பிக்கு போல அதை சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும்? 3B power 2 equal to 3 power A into 3 power C ன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ 3 power 2B equal to 3 power A into 3 power C ன்னு ப்ரூவ் பண்ணோம்னா நம்மளோட சம் வந்து ஓவர் ஆயிடும். புரியுதா? நல்லா கவனிங்க. இது ABCR AP கொடுத்துட்டாங்க. APR இருந்துச்சுன்னா இந்த மிடில் டேர்ம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த ரெண்டு டேர்மோட ஆவரேஜ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த 2 கிராஸ் பண்ணால் 2B equal to A plus C ன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அது சம்முக்குள்ளே தேவைப்படும். அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணால் 3 power A, 3 power B, 3 power C are in GPன்னு சொல்லணும். இப்போ 3 டேர்ம் GPயாக இருந்தால் மிடில் டேர்மோட ஸ்கொயர் வந்து அடுத்த ரெண்டு டேர்மோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம இங்கே என்ன ப்ரூவ் பண்ணி காட்டணும்? 3 power B whole square equal to 3 power A into 3 power C ன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? 3 power B whole square will be equal to 3 power A into 3 power C ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். அப்போ we need to show 3 power B whole square equal to 3 power A into 3 power C ன்னு ப்ரூவ் பண்ணி தான் நம்ம ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய ரிசல்ட். அப்படி காட்டினோம்னா என்ன ஆயிடும்? 3 power A, 3 power B, 3 power C are in GP ன்னு ப்ரூவ் ஆயிடும். சரி, இப்போ நான் என்ன பண்றேன்? 3 power B எடுத்துட்டேன், அதை எடுத்து ஸ்கொயர் பண்றேன். 3 power B whole square equal to ஸ்கொயர் பண்ணது என்ன ஆயிடும்? 3 பவர், இந்த பவர் ரெண்டு மல்டிப்ளை ஆயிடும், 2B ன்னு மாறும். 3 power 2B ன்னு மாறும். சரி, நமக்கு 2Bக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? A plus C. அதை எடுத்து நான் சப்ஸ்டிட் பண்றேன். this is equal to 3 power A plus C since by 1. அந்த ரிசல்ட் 1 கொண்டு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்? சப்ஸ்டிட் பண்ணி. எதுக்கு பதிலாக 2Bக்கு பதிலாக நான் A plus C இங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். சரி, இப்போ பவர்ல ஒரே பேஸ் இருக்கா? பவர்ல சம்ல இருந்துச்சுன்னா நம்ம அதை பிரிச்சு எழுதலாம். எப்படி பிரிச்சு எழுதலாம்? A power M into A power N equal to A power M plus N நமக்கு ஒரு பேசிக் ரூல் இருக்கு. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? இதை பிரிக்கலாம். எப்படி? 3 power A into 3 power C ன்னு பிரிக்கலாம். இப்போ இது பவர் உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிடுச்சு? 3 power 2B equal to 3 power A into 3 power C ன்னு வந்து இந்த லெஃப்ட் சைடுக்கு இந்த ஆன்சர் இது உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன். 3 power 2B equal to 3 power A into 3 power C ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்ப 3 power 2B equal to 3 power A into 3 power C னா இந்த மூணு டேர்ம் என்னவா இருக்கு நமக்கு? 3 power A, 3 power B, 3 power C வந்து GP ன்னு ஆயிடுச்சு. therefore 3 power A, 3 power B, 3 power C are in GP. அப்ப GP இருக்கு நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. that's all. very easy problem. Question number 9. In a GP, the product of 3 consecutive terms is 27. In a GP, product of 3 consecutive terms னு கொடுத்திருக்காங்க. என்னது? product of 3 terms எடுத்து consecutive terms 3 terms எடுக்கறாங்க. அதை மல்டிப்ளை பண்றாங்க. அதான் product of 3 consecutive terms கொடுத்திருக்காங்க. In a GP, product of 3 consecutive terms is given as 27. Is 27. And the sum of the product of 2 terms taken at a time. Sum of product of 2 terms taken at a time கொடுத்துருவாங்க. 2 terms taken at a time. அப்படின்னா ஒரே நேரத்தில் ரெண்டு டேர்ம் எடுக்கிறாங்க. taken at a time is 57 by 2. 57 by 2 இருக்கு. Therefore find the 3 terms.
find the 3 terms. அந்த 3 terms என்னன்னு கண்டுபிடிங்க அப்படி சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் 3 consecutive terms. நம்ம அன்னைக்கே சொல்லியிருக்கோம், consecutive terms வரப்போ என்ன மாதிரி நம்மளா எடுத்துக்கணும், நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக let the 3 terms be, அந்த 3 terms நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். 3 terms are a by r, a, ar. சரிங்களா, அந்த 3 terms வந்து நம்மளா இப்படி எடுத்துக்கிறோம். let the 3 terms be a by r, a, ar நம்மளா கன்வீனியன்ஸ்க்காக அப்படி எடுத்துட்டோம். சரி, இப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் போவோம். ப்ராடக்ட் ஆஃப் 3 வந்து 27. அப்போ கிவன் 3 ப்ராடக்ட் பண்ணுறோம். இந்த 3 டேர்ம்ஸ் நம்ம ப்ராடக்ட் பண்ணால் ஆன்சர் என்ன வருது, 27. அப்போ கிவன் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 27. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. a by r, a, ar ஈக்குவல் டு 27. இந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ இந்த r எலிமினேட் ஆகிடும். எனக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர். இப்போ ரிமைனிங் பாரு, a into a into a cube equal to 27. அப்போ 27 எப்படி எழுதிக்கலாம், 3 cube எழுதிக்கலாம். இப்போ பவர் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஈக்குவல் டு சிம்பிள் இருந்துச்சுன்னா பேஸ் ஈக்குவல், which implies a cube equal to 27, a cube equal to 3 power 3. அப்போ a equal to என்ன வந்துருப்பா, 3 வந்திருக்கு. we found a. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணால் r கண்டுபிடிக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆன்சர் கொடுத்துருங்க. sum of ப்ராடக்ட் ஆஃப் 2 terms taken at a time சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டா எடுத்து என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ண. நல்லா பாருங்க, சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2. ப்ராடக்ட் ஆஃப் 2னா ஃபர்ஸ்ட் ரெண்டு a by r into a, அடுத்து a into ar, அடுத்தது a by r into a, ar into a by r இல்லை a by r into a. இது என்னது, சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 taken at a time. ரெண்டா எடுத்து என்ன பண்றோம், ப்ராடக்ட் பண்றோம். அதோட ஆன்சர் என்னவாமா, 57/2 பான்னு கொடுத்துருக்காங்க. 57/2 ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், we need to find the value of r by using a நம்மள்ட்ட இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம r கண்டுபிடிக்க போறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த டேர்ம்ல எல்லாத்துலயுமே இங்க r and r கேன்சல் ஆயிடும். இங்கெல்லாம் எது கேன்சல் ஆகாது. பட் a into a square, a into a square, a into எல்லாத்துலயும் a square இருக்கு. நான் இப்போ காமனா எடுத்துட்டேன். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. a square by r plus a square r plus a square equal to 57/2. இப்போ a square வெளில எடுத்துட்டோம்னா a square into 1 by r plus r plus 1 equal to 57/2. சரி, இப்போ இந்த a ஓட வேல்யூ எவ்வளோ, 3. அப்போ 3 ஸ்கொயர் எவ்வளோ வரும், 9 into இங்கே என்ன இருக்குமா, 1 by r. இங்கே வந்து இதை போல பார்த்துங்க. சரி, 1 by r plus r plus 1 equal to 57/2. சரி, இப்போ என்ன பண்ணோம், இங்கே 57 9 கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. 9ஆல 3ஆல கேன்சல் ஆகுமான்னு பார்த்துட்டு முடிஞ்சுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் ஆகுதா, 9 57 r. நல்லா பாருங்க, 1 by r plus r plus 1 equal to 57/2 into 9 இப்படி வச்சுக்கோங்க. ரைட், இப்போ ஒரு ஆறால மல்டிப்ளை பண்ணுங்க. ஆறால மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், மல்டிப்ளை பை ஆர். இது ஒரு குவாட்ரேட்டிக்கை கன்வெர்ட் பண்ணணும். மல்டிப்ளை பை ஆர். ஆறால மல்டிப்ளை பண்ணது என்ன ஆகும், ஆர் பை ஆர் 1, ஆர் இன்ட்டு ஆர் ஆர் ஸ்கொயர், 1 இன்ட்டு ஆர் ஆர் ஈக்குவல் டு இங்கே 57/2 into 9 into ஆர்னு வந்துடும். சரி, இது கேன்சல் பண்ணால் இப்போ கேன்சல் பண்ணி எழுதிக்கலாம். 57/2 into 9 into ஆர். ஒரு ஆறால த்ரூ அவுட் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அப்போ டிவைடிங் என்ன கிடைக்கும், டிவைட் பண்ணோம்னா 57/2 into 9னா இப்போ 9ம் 57 பார்த்தீங்கன்னா 3ஆல் கட் பண்ணுறப்போ 19/3. இங்கே ஒரு 2 இருக்கு. அப்போ இந்த ஆன்சர் ஃபுல்லாக நமக்கு என்ன ஆகிடும், இங்கே வேணால் கட் பண்ணி எழுதிக்கலாம். கட் பண்ணால் என்ன கிடைக்குங்க, 19/3ன்னு வந்துடும். இப்போ 19/3னா நெக்ஸ்ட் டைம்ல நமக்கு என்ன வந்துருச்சுப்பா, அந்த இடத்துல 19/6. ஒரு ஆறால் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன கிடைச்சிடும் உங்களுக்கு, இங்கே வேணால் 19/6 இருக்கும். 19/6 ஒரு ஆறால் மல்டிப்ளை பண்ணால் 19/6 வந்துச்சு. இப்போ இந்த 6 லெஃப்ட்ல மல்டிப்ளை பண்ணுங்க. அகைன் மல்டிப்ளை பை 6. 6 plus 6r ஸ்கொயர் plus 6r equal to 19r. இப்போ லெஃப்ட்ல கொண்டு வந்து குரூப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 6r ஸ்கொயர், அடுத்து இங்கே 6r, அந்த 19r லெஃப்ட்ல வரப்போ 6 minus 19 என்ன வரும், minus 13rன்னு வந்துடும். சரிங்களா, அடுத்தது ப்ளஸ் கான்ஸ்டன்ட் எவ்வளோ இருக்கு, ப்ளஸ் 6 is equal to 0. இப்போ நம்ம இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், ஃபேக்டர் பண்ணணும். அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபேக்டர் பண்ணணும். ஃபேக்டர் பண்ணால் என்ன வரும் பாருங்க, மல்டிப்ளை பண்ணால் 36, ஆட் பண்ணால் -12, 13 வரணும். அப்போ நம்ம சொல்லுங்க பார்க்கலாம், 6 6 are 36 வரணும். மல்டிப்ளை 36, ஆட் பண்ணால் -13 வரணும்.
அப்போ -9 -4 9 4s 36 வந்துடும். ஆட் பண்ணால் -13 வரும். முன்னாடி என்ன இருக்குது நம்மள்ட்ட 6. அப்போ 6ஆல் டிவைட் பண்ணுங்க. இப்போ என்ன பாருங்க 3 டைம்ஸ் இது 2 டைம்ஸ், இது என்ன வரும் 2 டைம்ஸ், இது என்ன வரும் 3 டைம்ஸ் வரும். அப்போ ஆன்சர் பாருங்க -3/2 -2/3ன்னு 2 நம்பர் வந்திருக்கு. சரி, இப்போ ஆர் வேல்யூ எழுதுறப்ப என்ன பண்ணுங்க, இந்த சைனை மாற்றி எழுதிக்கோங்க, அதான் ஆர் வேல்யூவாக இருக்கும். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி ஃபேக்டர் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஆர் வேல்யூ எழுதுறப்போ சைனை மாற்றி எழுதுங்க. கண்டுபிடிச்ச நம்பரை சைனை மாற்றுங்க. என்னென்ன வரும்? r = 3/2, 2/3ன்னு வரும். r = என்ன வந்துச்சு? r = 3/2, 2/3. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சைடில் சைனை மாற்றி எழுதிட்டீங்கன்னா அது அதோட ஆர் வேல்யூவாக இருக்கும். இல்லை நீங்கள் யூஷுவல் மெத்தடில் ஃபேக்டர் பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த -13r என்ன பண்ணலாம், -9r -4r எழுதி ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ப்ளிட்டிங் மெத்தடில் ஃபேக்டர் பண்ணி பண்ணலாம். இல்லை டேரெக்ட் அந்த மாதிரி சைடில் ஒர்க் பண்ணி ஆன்சர் எழுதிக்கலாம். ரெண்டுக்குமே மார்க் போடுவாங்க, அதுக்கெல்லாம் மார்க் குறைக்க மாட்டாங்க. r = 3/2 அண்டு 2/3 வந்திருக்கு. ஏ நம்மள்ட்ட என்ன வந்திருக்கு? a = 3 வந்திருக்கு. அப்போ a = 3, r = 3/2 வரப்ப ஒரு செட் ஆஃப் ஆன்சர் கிடைக்கும். எங்கே இதில் சப்ஸ்டிட் பண்ணி a/r, நமக்கு 3 டேர்ம்ஸ் இப்படி தான் எடுத்துருக்கோம், அதில் இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். a/r அப்படின்னா 3/a/r. அப்போ என்ன கிடைக்கும்? 3/3/2. இது ரெசிவ் போனால் என்ன கிடைக்குமா? 3 × 2/3ன்னு கிடைக்கும். அப்போ 3 3 கட் ஆகிடும். அப்போ 2. a/r வந்து என்ன வந்திருக்கு? 2 வந்திருக்கு. அடுத்தது ஏங்கிறது என்ன? நமக்கு 3 வந்திருக்கு. சரி, ar என்ன வரும்? ar என்ன பண்ணுவோம்? a3, r என்ன எடுத்துருக்கோம்? 3/2. இதை கட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ என்ன கிடைக்கும்? 9/2. அப்போ என்ன வந்திருக்கு பாருங்க, a/r aar பார்க்குறப்ப a/r 2, a3, அடுத்து என்ன இருக்குது? ar வந்து என்ன வருது? 9/2. ஏன்னா அது கூட r3/2 மல்டிப்ளை பண்ணுறோம். இது வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூ 2 3 9/2. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதோட அப்படியே ரிவர்ஸில் வரும். ஏன்னா இந்த நம்பர் ரிவர்ஸ் ஆயிருக்கா, ஆரோட வேல்யூ பாருங்க 3/2 எடுத்தான், அடுத்து எனக்கு 2/3. அப்போ ரெசிப்ரோக்கல் ஆகிறப்ப இந்த வேல்யூ அப்படியே ரிவர்ஸில் வரும். அனதர் செட் ஆஃப் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா when a = 3 r = 2/3 நம்ம எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்னா, இந்த 3 ஆன்சர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 3 ஆன்சர்ஸு 2 3 9/2 எழுதிக்கலாம். சார் 4 2 3 9/2 இருக்கும் அந்த 3 நம்பர்ஸ். r போட்டு இது ரிவர்ஸில் எழுதணும். ரிவர்ஸில் என்ன வரும்பா? r 9/2 3 2. புரியுதுங்களா? அது எப்போ கிடைக்கும்னா when a நான் இங்கே எழுதுறாத a = 3, when a = 3 and r is taken 2/3, r = 2/3 இருந்தால் நமக்கு இந்த ஆன்சர் அப்படியே ரிவர்ஸில் வரும். என்ன கிடைக்கும்? 9/2, 3, 2ன்னு வரும். அப்போ there are 2 set of values. ஒன்று வந்து இது 2 3 9/2 இருக்கும். r a = 3 r = 2/3 இருக்கு. இப்போ 9/2 3 2 வரும். இந்த நம்பர்ஸ் அப்படியே ரிவர்ஸில் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? இதான் அந்த 3 நம்பர்ஸ். ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமாக 5 மார்க்ஸில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். Question number 10. A man joined a company as assistant manager. The company gave him a starting salary of 60,000. Starting salary is taken as starting salary is equal to rupees 60,000. And agreed to increase the salary 5% annually. Increment is 5% annually. 5% annual increment is given. What will be his salary after 5 years? So what will be his salary after 5 years? Here n = 5 and the increment is 5%, so r = 5%, and this is a principal amount p = 60,000. By use of these three results, substituting in a equal to the amount a equal to p into 1 plus r by 100 whole power n, we can easily calculate. ஏன்னா கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எதுவுமே மென்ஷன் பண்ணல. கொஸ்டினில் வந்து பை யூஸிங் அப்படின்னு எதுவும் கொடுக்கல, ஏபி மெத்தட் ஜிபின்லாம் கொடுக்கல. நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த கொஸ்டினுக்கு யூஸ்வலாக நம்ம எப்போதும் போடுற மெத்தடில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம்.
இப்போ a equal to p into 1 plus r by 100 whole power n ஒர்க் பண்ணோம்னா a equal to p என்ன இருக்கு பிரின்சிபல் வேல்யூ 60,000 into 1 plus r by 100 r 5% அப்போ இது எப்படி வரும் 5 by 100 வரும் சரிங்களா அப்போ 1 plus r equal to 5 போட்டா 1 plus 5 by 100 whole power n என்ன இருக்கு உங்களுக்கு n equal to 5 years இப்போ 5 by 100 என்ன ஆன்சர் வரும் 60,000 into 1 plus 0.05 05 whole power 5 வந்துரும் இப்போ இதை ஆட் பண்ணி எழுதிட்டீங்கன்னா 60,000 into 1 point ரெண்டு ஆட் பண்ணா 1 plus 0.0 வேணும் 1.05 whole power 5 வரும் இப்போ 60,000 into 1.05 whole power 5 1.5 0.5 whole power 5 னா 5 times மல்டிப்ளை பண்ணோம் அப்போ அதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா அது ரெண்டையும் மல்டிப்ளை இதோட ஆன்சர் கூட இதை மல்டிப்ளை பண்ணும் இதோட ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா என்ன 0.0505 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அது கூட இன்ட்டு 60,000 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர் கிடைக்கும் 2 இன்ட்டு 60,000 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 if a b c are three consecutive terms of an ap நல்லா பாருங்க given a b c are three consecutive terms of a AP ன்னு சொல்லிட்டாங்க ஒரு of an AP ஒரு AP ஓட 3 consecutive terms அப்ப அதை எப்படி எழுதிக்கலாம் A equal to A வரும் B equal to என்ன வரும் A minus D ன்னு எடுக்கலாம் C is equal to என்ன வரும் A plus D A plus D A plus 2D ன்னு வரும் சரிங்களா 3 terms of an AP னா which implies A equal to A B equal to A plus D C is equal to A plus 2D ஏன்னா ஒரு AP ல 3 termsங்கிறப்ப நம்ம வந்து consecutive terms எடுக்கிறப்ப நம்ம அங்க முன்னாடி எப்படி எடுத்துட்டு போனா A minus D A plus D ன்னு எடுத்துப்போம் நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்ல A plus D A plus 2D ன்னு நம்ம எடுத்துக்கலாம் தப்பு இல்ல சரிங்களா ஓகே இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்றோம் பாருங்க அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க क्वेश्चनல x y z are three consecutive terms of gp ன்னு சொல்லிருக்காங்க x y z are three consecutive terms of gp consecutive terms of a gp ன்னு சொல்லிருக்காங்க சரி இப்போ நான் என்ன பண்றேங்க இங்க அதே மாதிரி a ar ar ஸ்கொயர் எடுத்துக்கலாம் அப்ப x is equal to இங்கே a இருக்கு இங்கே a இருக்கறனால நம்ம மாத்தி கூட எடுத்துக்கலாம் என்ன பண்ணலாம் x is equal to x y equal to xr இல்ல a ன்னு எடுத்து போடுவோம் a ar z equal to ar square இது மூணு gp ன்னு சொன்னதனால gp ல ஒரு 3 terms நான் எடுத்துட்டேன் we need to prove என்ன ப்ரூவ் பண்ணி காட்டணும்னா x to the power to prove x to the power b minus c into y to the power c minus a into z to the power a minus b equal to 1 ன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும் இப்போ நான் என்ன பண்றேன் x எடுக்கறேன் x எதுக்கு ஈக்குவலா இருக்கு நமக்கு x to the power x னா என்னப்பா a அப்போ therefore x power b minus c into y power c minus a into z power a minus b equal to போட்டு x க்கு பதிலா என்ன பண்றேன் a power b minus c b ங்கிறது என்ன நமக்கு a plus d minus a சரியா b minus c யா x to the power b minus c னா சரி இப்படி வரும் என்ன வரும் a plus d minus of a plus 2d ன்னு வரும் அடுத்து into y power y என்ன இருக்கு y is ar power c minus a c ல இருந்து a மைனஸ் பண்ணனும் c ங்கிறது என்ன a plus d a plus 2d minus a அடுத்து z க்கு நம்ம என்ன எடுத்துறோம் z ங்கிறது gp னா ar square into ar square பவர் என்ன ஆகும் பாருங்க a minus b a ல இருந்து b ஐ மைனஸ் பண்ணா அப்ப என்ன கிடைக்கும் a minus of a plus d ன்னு கிடைக்கும் அப்ப உள்ள மைனஸ் கொண்டு வரப்ப minus a plus d வந்துரும் minus a minus d minus நல்லா பாருங்க a minus b a ல இருந்து b ஐ மைனஸ் பண்ணா அப்ப a minus a minus d ன்னு வந்துரும் இப்போ இந்த பவர்ல a minus a கேன்சல் ஆயிடும் இங்க பாத்தீங்கன்னா a minus a கேன்சல் ஆயிடும்
இங்கே மைனஸ் உள்ள வரப்போ இந்த ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகிடும். அப்போ டி மைனஸ் 2டின்னு வரும். ஆன்சரில் வரும் பாருங்க, விச் இஸ் ஈக்குவல் டு ஏ டு த பவர். இங்கே ஏ இந்த மைனஸ் ஏ உள்ள போகிறப்ப ஏ மைனஸ் ஏ கேன்சல், டி மைனஸ் 2டினா அப்போ மைனஸ் டின்னு வரும். இது ஃபுல்லாக சேர்க்குறோம்ல பாருங்க, ஏ ப்ளஸ் டி மைனஸ் ஏ மைனஸ் 2டின்னு வரும். மைனஸ் உள்ளே கொண்டு வந்தோம்னா இப்படி வரும். இப்போ ஏ கேன்சல் ஆகிடும், டி மைனஸ் 2டின்னு வரும், மைனஸ் டின்னு வரும். இன்ட்டு அடுத்து இங்கே வரும், இங்கே ஏஆர் பவர் என்ன இருக்கு 2d. அப்போ இது ஏ பவர் 2d ஆர் பவர் 2dன்னு பிரிச்சுக்கலாம். அப்போ எப்படி பிரிக்கிற பாருங்க, இந்த ஆன்சரை பவர் ரெண்டுக்கும் பிரிங்க, ஏ பவர் 2d இன்ட்டு ஆர் பவர் 2d. அடுத்து பாருங்க, இங்கே பவரை ஸ்ப்ளிட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், ஏ பவர் மைனஸ் டி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பவர் மைனஸ் டின்னு வரும். ஆர் ஸ்கொயர் மைனஸ் டி. சரி, இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க, அந்த பவரை 2 மைனஸ் டி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன மாதிரி சேஞ்ச் ஆகும் அந்த ஆன்சரு, that is equal to a power minus d into a power 2d r power 2d into a power minus d. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா r power minus 2d வந்துடும், r power minus 2d. இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த a ஓட பவர்லாம் சேருங்க, இன்ட்டு r ஓட பவர்லாம் சேருங்க. a ஓட பவர்லாம் ஒன்றா சேருங்க, மைனஸ் டி ப்ளஸ் 2d, இங்கே ஒரு மைனஸ் டி, ஏ டு த பவர் இன்ட்டு ஆரோட பவர் என்ன வரும், 2d மைனஸ் 2dன்னு வந்துடும். ஏன்னா பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏயோட பேஸோட பவர்லாம் ஆட் பண்ணிக்கிறோம், ஆரோட பேஸோட பவர்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், மைனஸ் டி மைனஸ் 2d, மைனஸ் 2d ப்ளஸ் 2d கேன்சல் ஆகிடுச்சு 0. அப்போ ஏ பவர் 0 இன்ட்டு அதே போல் இங்கே மைனஸ் 2d ப்ளஸ் 2d கேன்சல் ஆகிடும், ஆர் பவர் 0. அப்போ ஏ பவர் 0 1, ஆர் பவர் 0 1. அப்போ டோட்டல் ஆன்சர் என்ன வருது, 1ன்னு வரும். புரியுதுங்களா? அவ்வளோதான், சிம்பிள். அப்போது ஏபிசி வந்து ஏபி, அப்போ ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2டின்னு எடுத்துட்டேன் ஏபிங்கிறதுனால. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா XYZRன்னு ஜிபின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜிபிக்கு என்ன வரும், ஏஆர் ஸ்கொயர்னு 3 கன்சிக்யூட்டிவ் டர்ம்ஸ் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த கொடுத்துருக்க பவரில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணிட்டே வந்தோம்னா ஆன்சர் வந்து 1 வந்துருச்சு. அவ்வளோதான், நமக்கு இந்த சம் முடிஞ்சு. அப்போ வேற கொஸ்டின் நம்பர் 12 நமக்கு இப்போ வந்து முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஓகே.